நாங்க எங்களுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி, அதனால ரொம்ப பேர் பார்லிமெண்ட்டை பார்க்கறது இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். இதுவே அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு அவங்க நேரம் டிசி கொடுத்துருவாங்க 2 பேரும். இதை கேட்டு பாருங்க, இது பப்ளிக் ரெக்கார்ட். நான் எத்தனை நாளைக்கு பார்லிமெண்ட் போனேன், துரை எத்தனை, இது வரைக்கும் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த ஒரு ஒத்துழைப்பை கூட இந்த அரசாங்கம் அனுமதிக்கு கிடையாது. இந்த அனுமதிக்காதனாலதான் பிரச்சனை வருது. டெல்லியில இது நடக்குது, ஜந்தர் மந்தர்ல நடக்குது. டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். 2015 இருந்து எந்தெந்த எக்ஸாம் நடந்ததோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண. அதனால இந்த தேர்தல் நடத்தும் முறையின் மீது இந்திய இளைஞர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. நீங்க ஒரே ஒரு எக்ஸாம் நடத்தினா ஒரு இடத்துல லீக் ஆச்சுனாவே இந்தியாவே பாதிக்கும். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த சொல்லிட்டீங்கன்னா 30 எக்ஸாம் நடந்திருக்கும். கரெக்டா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எல்லாருடைய தாத்தாவும் காங்கிரஸ்காரன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுடைய டிஎன்ஏ ஜீன் எல்லாம் எங்க இருந்து வருது முதல்ல மனசுல வச்சுங்க. காங்கிரஸையும் இந்தியாவையும் பிரிக்கவே முடியாது என்பதை நாங்க ஒரு 21 பேர் இருக்கோம் பார்லிமெண்ட்ல. இந்த கூட்டணியில ஒற்றுமையாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்க சந்திப்போம். சந்திச்சு தமிழ்நாட்டுடைய விஷயங்களை எல்லாம் பேசுவோம். பாராளுமன்ற கூட்டம் முடியும் போது நாங்களாம் கூட்டு முடிவெடுப்போம். பாராளுமன்றத்துல என்ன நடந்ததுன்றது மக்களிடம் சொல்லுவோம். இதெல்லாம் அசம்பிளி பாக்குறீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க எங்களுக்கு ரீல்ஸ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மி, அதனால ரொம்ப பேர் பார்லிமெண்ட்டை பார்க்கறது இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். பார்லிமெண்ட்டை நீங்க பார்க்காததுக்கு ஒரு காரணம், அது முழுமையாக தமிழ்ல கிடையாது, அது வந்து ஹிந்தியில பெரும்பாலும் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பப்ளிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது அவ்வளவு உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது என்ற காரணத்துக்காக பார்க்கறது இல்லை. 2வது, பார்லிமெண்ட்ல வந்து இப்போ நிறைய அட்ஜர்ன்மெண்ட் நடக்கிறதுனால உங்களுக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இப்போ இந்த அசம்பிளியில கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்த இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து, இந்த அரசியல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பாராளுமன்றத்திலையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது உங்களை அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து நீங்க ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் பார்க்க கூடாது. அந்த பஞ்ச் டயலாக்ஸ் இதெல்லாம் வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். பார்லிமெண்ட்ல சீரியஸான விஷயங்கள் நடக்குது. அந்த சீரியஸான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுல வந்து இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. பார்லிமெண்ட்ல நடக்கிற டிபேட்ஸ், அது நடக்கிற நிறைவேற்றப்படுகின்ற சட்டங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நேரடியாக அதுல வந்து ஒரு பிரதிபலிப்பு, அது வந்து ஒரு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அது ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதான் நீங்க கவனிக்கணும். தம்பி துரை சொன்னது போல பார்லிமெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல். இந்த அசம்பிளியோட ரொம்ப டெக்னிக்கல். இந்த பில் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இந்த பில்லு பேர்லாம் நான் படிச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூக்கமே வந்துடும். அதனால அதுல வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிறதுனால ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்லை, அதோடைய சாராம்சம் புரியுறது இல்லை, அதோட இம்பாக்ட் புரியுது இல்லை. நிறைய லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, சில டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றேன், உங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். இந்த பாராளுமன்ற தொடர் மட்டுமில்ல, நான் 7 வருஷமா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். பெரும்பாலான தொடர் வந்து எஃபெக்டிவா நடக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, எதிர்கட்சிகள் கொண்டு வரும் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், ஒத்திவைப்பு தீர்மானங்கள். இந்த அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஒண்ணு கூட நீங்க கரெக்டா நோட் பண்ணீங்க. இந்த 7 வருஷத்துல திரு ஓம் பிர்லா அவர்கள் ஸ்பீக்கரா இருக்கும்போது இது வரைக்கும் ஒரு அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கூட அவர் அட்மிட் பண்ண முடியாது. அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்னா என்ன, ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன? இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயம் வருது, இன்னைக்கு சபையோடைய நடவடிக்கையை ஒத்தி வச்சு இந்த விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒத்திவைப்பு, அதான் அட்ஜர்ன்மெண்ட் மோஷன். இது வரைக்கும் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த ஒரு ஒத்துழைப்பை கூட இந்த அரசாங்கம் அனுமதித்தது கிடையாது. இது அனுமதிக்காதனாலதான் பிரச்சனை வருது. ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில உங்களுக்கு லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், ஒரு சேயிங் உண்டு, the government can have its way. ஏன்னா அதுக்கு மெஜாரிட்டி இருக்கு, அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இருக்கு, பெரும்பான்மை இருக்கிறதுனால தான் அரசாங்கம். அதுக்கு வந்து அது can have its way, but the opposition must have its say. எதிர்கட்சிகளை பேச விட வேண்டும். நாங்க பேசுறதுனாலேயே ஒரு மசோதா வந்து நிராகரிக்கப்படாது. வாக்கெடுப்பு வச்சீங்கன்னாக்க அரசாங்கம் தான் ஜெயிக்கும். அதுக்குதானே அவங்க அரசாங்கம், அதுக்குதானே உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. ஆனா எங்கள் கருத்தை சொல்வதற்கு எங்களுக்கு சுதந்திரமும் இடமும் தர வேண்டும். எங்களை கருத்தை சொல்வதற்கு நீங்கள் இடம் தராமல் இருப்பதனால தான் அந்த அமளி நடக்குது. அந்த அமளி நடக்கிறதுனால தான் பார்லிமெண்ட் சரியா நடக்கிறது இல்லை, டிஸ்டர்ப்ட் ஆகுது. அதனால டிஸ்டர்ப்ட் ஆகுறதுனால நிறைய பேர் என்ன பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க ஒண்ணுமே நடக்கலையே சொல்றாங்க. ஏன் நடக்கலன்ற காரணத்தை நீங்க அறிய வேண்டும். இந்த தடவை பார்லிமெண்ட் நடக்காததுக்கு காரணம் என்ன? இந்த தடவை ஸ்மூத் செஷன் நடக்காததுக்கு காரணம் என்ன?
உங்களுக்கே நல்லா தெரியும் அங்க வந்து எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டில் நீட் வேண்டாம்னு சொல்றோம், ஆனா நீட் பேப்பர் லீக் ஆச்சு. 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதினாங்க. 22 லட்சம் கணக்கு வச்சுங்க, 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் எழுதினாங்க. எத்தனை சீட் இருக்கு? 1,30,30,000 சீட் இருக்கு. அப்பதான் 22 பேர் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் மே மாசம் நடக்குது. இதுக்கு ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நீட் எக்ஸாம்ல வந்து சக்சஸ் ஆகிறவங்க எல்லாருமே ஒரு வருஷம் ஸ்கூலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர்ல போய் பெரும்பாலும் செலவு பண்ணி அந்த கோச்சிங் முடிச்சுட்டு தான் அதுல வந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறாங்க. அந்த கோச்சிங் 22 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேராவது கோச்சிங் போயிருப்பாங்கன்னு வச்சுங்க. சீரியஸா 10 லட்சம் பேரும் கோச்சிங் ப்ரோக்ராம் போய் அந்த நீட் எக்ஸாமுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க கணக்கு. இந்தியாவில் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தயவுசெய்து தெரிஞ்சுங்க. கோச்சிங் சென்டருக்கு செலவாகிற பணம் இந்தியன் எஜுகேஷன் பட்ஜெட்டை விட பெருசு. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நான் கூட நிறைய ஸ்கூல்ல போய் என்ன கூப்பிடுவாங்க பேசுறதுக்கு, நான் போய் சொல்லி பேசிட்டு வருவேன். ஆனா திருப்பி என்ன கூப்பிடவே மாட்டாங்க அந்த ஸ்கூலுக்கு. ஒரு தடவை தான் என்ன கூப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஏன் கூப்பிடுவாங்க? அங்க கூட திருநெல்வேலி எந்த ஸ்கூல் இன்னும் கூப்பிடுங்க. கூப்பிட்டாங்கன்னா அங்க நிறைய ஸ்கூல் இருக்கு தெரியும். கூப்பிட்டாங்கன்னா நான் எப்பவே போய் சொல்லிடுவேன், எனக்கு 3 விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லிடுவேன். ஹோம்வொர்க், டியூஷன், எக்ஸாம், இது 3 பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் திருப்பி கூப்பிடவே மாட்டாங்க. பட் கோச்சிங் சென்டர் எக்கானமி குறிப்பா நிறைய ஊர் நார்த் இந்தியாவில் இருக்கு, நம்ம ஊர்ல வந்துச்சு. அதுக்கு கொடுக்கிற ஃபீஸ் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் பட்ஜெட்டோட பெருசு. இந்த மாதிரி சூழல்ல தான் இன்னைக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கால் NTA. NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அந்த டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. கவனமா கேட்கணும், அது ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது, அது ஒரு சொசைட்டி. அந்த சொசைட்டிக்கு மொத்தம் 39 பேர் தான் வேலையிலேயே அது சாங்ஷன் போஸ்ட் இருக்கு. அந்த 39 பேர்ல 24 பேர் தான் அந்த போஸ்ட்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சொசைட்டி அந்த அந்த NTA தலைவராக இருக்கிறது வந்து அபிஷேக் சிங்னு நினைக்கிற பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து இந்த AI கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அவருக்கு வந்து அதை சரியா நடத்தலன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் போஸ்டிங்கா அவர் இங்க அனுப்பிச்சாங்க. அதுதான் இந்த எக்ஸாம் நடத்த வேண்டிய பொறுப்பு. அந்த அமைப்புக்கு எக்ஸாம் நடத்துறதுக்கு கெபாசிட்டியே கிடையாது. அதை அவங்க அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அது தெளிவா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் நடக்கின்ற அத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் NTA நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் NTA நடத்துவது கிடையாது. அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க. 713 கோடி ரூபாய் ஒரே ஒரு கம்பெனி, இன்னோவேட்டிவ் வியூ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அந்த இன்னோவேட்டிவ் வியூ நான் எழுதி கொடுக்குறேன், ஒரு விசாரணை நடத்தினீங்கன்னா அந்த இன்னோவேட்டிவ் வியூவோட முதலாளிகள் கண்டிப்பாக இன்றைக்கு ஆளும் பாஜகவோட தொடர்பு வச்சிருக்காங்க தான் இருக்கும். இல்ல சந்தேகமே கிடையாது எனக்கு. ஆனா யார் எந்த பத்திரிகையும் எழுத மாட்டேங்குது, எந்த தொலைக்காட்சியும் பண்ண மாட்டேங்குது. இன்னோவேட்டிவ் வியூன்ற ஒரு கம்பெனி 713 ரூபாய் கொடுக்குறாங்க, 713 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் எக்ஸாம் நடத்துது. அந்த கம்பெனி நடத்துற எக்ஸாம் தான் லீக் ஆயிடுது. அந்த எக்ஸாம் லீக் ஆகி திருப்பி அந்த ரீ எக்ஸாம் நடத்துறாங்க. அதற்கு எதிர்த்து தான் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் எப்படி உண்டாச்சு? போராட்டம் நடத்தும் போது உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. கருப்பாம்பூச்சி என்ற வார்த்தையை, காக்ரோச்சஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. அதை பயன்படுத்துற விளைவாகத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியில ஒரு அமைப்பை உருவாக்கி ஆன்லைன்ல உருவாக்கி அது வந்து போராட்டம் நடத்துது. அது ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டம் நடக்குது. அமைதியான போராட்டம், அது ஒன்றும் வயலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட், சிவில் ப்ரொடெஸ்ட், யூத் ப்ரொடெஸ்ட், ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நடக்குது. அந்த ப்ரொடெஸ்டை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்காக ஜூலை மாதம் 20ஆம் தேதி பெலட் கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க. பெலட் கன்னை வந்து யூஸ் பண்ண கூடாது. பெலட் கன்னை யூஸ் பண்றதுக்கு சில புரோட்டோகால்லாம் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல தான் இந்த மாதிரி வயலண்ட் மாப் இருக்குமா? ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் நம்ம நாட்டிலேயே நம்ம உள்ள ஜனநாயக ரீதியாக அமைதியாக மாணவர்கள் போராட்டத்தை வந்து ஒடுக்குவதற்கோ அடக்குவதற்கோ பெலட் கன்னை யூஸ் பண்ணவே கூடாது. அண்ணா ராபர்ட் ப்ரூஸ் கூட சொன்னாங்க AK-47 யூஸ் பண்ணாங்க, அது பிஆர்ல யூஸ் பண்ணாங்க, அதுக்கட தப்பா யூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெலட் கன்னை பயன்படுத்தி ஒருத்தர் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜர் ஆயிட்டாங்க. நாங்க என்ன கேட்டோம்? டெல்லியில இது நடக்குது, ஜந்தர் மந்தர்ல நடக்குது. டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். டெல்லி போலீஸ் வந்து இந்த மாதிரி கிடையாது. அங்க டைரக்ட்லி இவங்க அங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் காவல்துறை என்பது முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுல வருது. உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற டெல்லி போலீஸ்ல இது நடந்திருக்கிறதுனால உள்துறை அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கட்டும், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும். யார் இதுக்கு ஆர்டர் போட்டா, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ ஆச்சா, எதற்காக பைலட் கன்ல பண்ணாங்கன்ற கேள்வி.
அவ்வளவுதான் கேட்டு. இது நியாயமான கேள்வி, அநியாயமான கேள்வியா? ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் துரை, கார்த்தி, புரூஸ் இந்த கேள்வியை எழுப்பலாமா, எழுப்பக்கூடாதா? எழுப்பி அதை உள்துறை அமைச்சர் பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்கலாமா, கேட்க கூடாதா? இவ்வளவுதான் கேட்டு. இதை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத ரெஃப்யூஸ் பண்ணாரு. அவர் பார்லிமெண்ட்டுக்கு பேசணும் என்றுதான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதனாலதான் பார்லிமெண்ட் முடங்கி கிடந்தது. பிரைம் மினிஸ்டர் நானும் ஹோம் மினிஸ்டர் ஹவுஸுக்கு வரதே கிடையாது. ஹவுஸ்ல கேள்விகளுக்கு பதில் சொல்வதே கிடையாது. ஹவுஸ் அட்டென்ட் பண்ணதே கிடையாது. நான் கூட இப்ப வேடிக்கை கூட சொன்னேன், இதுவே அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு அவங்களுக்கு டிசி கொடுத்துருவாங்க 2 பேரும். இதை கேட்டு பாருங்க, இது பப்ளிக் ரெக்கார்ட். நான் எத்தனை நாளைக்கு பார்லிமெண்ட் போனேன், துரை எத்தனை நாளைக்கு பார்லிமெண்ட் போனாரு, ராபர்ட் புரூஸ் அவர்கள் எத்தனை நாளைக்கு பார்லிமெண்ட் போனாங்கிறது ஆன்லைன்லயே இருக்கு, வெப்சைட்லயே இருக்கு. எங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை பாருங்க, அவங்க அட்டெண்டன்ஸ் ரெக்கார்டை பாருங்க. அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வராத காரணத்துக்காக, நாங்க கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாத காரணத்துக்காக தான் பார்லிமெண்ட் முடங்கி இருந்தது. நாங்க ஒன்னும் வீணாக ஒன்னும் போராட்டம் நடத்துறது. இது ஒரு நியாயமான போராட்டமா இல்லையா? இந்தியாவுடைய மாணவர்கள், இந்தியாவுடைய இளைஞர்கள் இந்தியா எக்ஸாம் மீது நம்பிக்கை இல்லாமல் போராட்டம் நடத்தினார். ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா இளைஞர்களுக்கு என்னங்க இருக்கு? ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஸ்டூடெண்ட், ஒரு சாதாரண குடும்பத்துல படிச்சுட்டு வரவங்க படிப்பின் மூலமாக தான் உயர முடியும் என்ற சூழலில் இருக்கிறவங்க அந்த எக்ஸாமினேஷன், அந்த தேர்வு முறையே கேள்விக்குறி ஆகிவிட்டால் அவர்களுக்கு சமுதாயத்தில் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? இது ஃபண்டமெண்டல் क्वेश्चन. The integrity of the Indian examination system is under question. If the examination system is under question, the youth of India do not have any path to progress. வட இந்தியால, இங்க தமிழ்நாட்டில் அவ்வளவு கிடையாது. வட இந்தியால எனி given day, எனி டைம் 1.5 கோடி பேர் ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு அவ்வளவு கிரேஸ் கிடையாதுங்க. ஆனா நீங்க எல்லாம் பிரைவேட் செக்டார்ல நிறைய பேர் போயிட்டீங்க. வட இந்தியால பிரைவேட் செக்டார்லாம் கிடையாது. யூபி, பிஆர், ராஜஸ்தான்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும். 1.5 கோடி பேர் எந்த நேரத்துல எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும். இப்ப ஜார்க்கண்ட்ல ஆச்சு பாத்தீங்க, 1,00,000 பேர் எழுதுறாங்க 100 போஸ்டுக்கு. 1,00,000 பேர் எழுதுறாங்க 100 போஸ்டுக்கு. அந்த 1,00,000 பேர்ல 2,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இப்ப போராட்டம் நடக்குது. அதனால என்ன பண்ணிருக்காங்க, எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. 2015ல இருந்து எந்தெந்த எக்ஸாம் நடந்ததோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. அதனால இந்த தேர்வு நடத்தும் முறையின் மீது இந்திய இளைஞர்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இந்த அரசாங்கம் நடத்தும் எந்த தேர்வா இருந்தாலும் அவர்களுக்கு போய்விட்டது. அதனாலதான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்துல போய் இவங்க துப்பாக்கியை பயன்படுத்துறாங்க. அதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கே திரு ராகுல் காந்தி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 8 மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எஃப்ஐஆரே பதிவாச்சு. பாத்தீங்களா இல்லையா செய்தி? 8 hours. The leader of the opposition had to go to a police station to get an FIR registered. இது யாரும் குற்றவாளி எல்லாம் கிடையாது. முதல்ல FIR, first information report, அதை ஃபைல் பண்றதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக செல்ல வேண்டியதா போச்சு. இந்த சூழல்ல தான் பார்லிமெண்ட் முடக்கம். அதனால வீணாக நாங்களாம் முடக்கல. இதை வம்பு பண்றதுக்காகவோ அடம் பிடிக்கிறதுக்காகவோ முடக்கல. ஆரோக்கியமான அரசியலை செய்ய வேண்டும், மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் போராட்டம் நடத்தும். அதுல என்ன பண்றாங்க, பார்லிமெண்ட்டை காலையில 11 மணிக்கு போவோம், அட்ஜர்ன் பண்ணுவாங்க. நாங்க கேள்வி கேட்கறதுனால திருப்பி 12 மணிக்கு போவோம், அட்ஜர்ன் பண்ணிடுவாங்க. 2 மணிக்கு கூட்டி பில்லை பாஸ் பண்ணுவோம். பில்லை எப்படி விவாதமே இல்லாமல் பாஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு பில்லுக்கு தான் விவாதம் வந்துச்சு. அதுக்கு நான் வரேன். நிறைய பில் 13 பில்லு பாஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பில் அது பாஸ் ஆனது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட். அதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இங்க இருக்கிற லாயர்ஸ்க்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ் ஒன்று இருக்கு. பாராளுமன்றத்துக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா நீங்க பார்க்கணும். லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சம்திங் நோன் அஸ் லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸே கிடையாது பார்லிமெண்ட். ஏன்னா இது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமே போட முடியாது. ஆனா சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதை யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்ல, அது வேற விஷயம். ஸ்டாண்ட், குவாரி, இது எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப டாக்ஸ் லெவி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இவ்வளவு நாளா கலெக்ட் பண்ணாத டாக்ஸ் எல்லாமே இன்வாலிட் ஆயிடும். அதுவும் இருக்கு ஒரு பாயிண்ட். இவ்வளவு நாள் நிறைய பேர் டாக்ஸே ஒரு சில டிஸ்பியூட்ல இருந்திருப்பாங்க, இல்ல கட்டாம இருந்திருப்பாங்க லெவி, அதெல்லாம் இன்வாலிட் ஆயிடும். இனிமே இவங்க போடுற ரூல்ஸ் படிதான். ஒரு மாநிலத்துக்கு வருகின்ற வருமானத்தை மட்டும் குறைக்க மாட்டாங்க, மாநிலத்தின் உரிமைகளையும் பறிக்கின்ற சட்டமாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம்.
இங்க இருக்கிற லா ஸ்டூடெண்ட்ஸ் அதோட லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ், பாராளுமன்றத்துக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்ற உரிமை இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை பற்றி நீங்கள் படிக்க வேண்டும். இதை எடுத்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நிறைய சிம்பிள் பில்ஸ் நிறைய பாஸ் பண்ணாங்க. கேரளாவோட பேரை கேரளான்னு மாத்துறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நேஷனல் கோஆபரேட்டிவ் பில் ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு இப்ப எல்லாம் டாக்ஸ் கிடையாது. இப்ப எல்லாரும் நீங்க எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட் நிறைய பண்ற, ஜிபே, அந்த ரூபே, இந்த மாதிரி நிறைய பண்றீங்க. அதுல பண்றதுக்கு இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கும் டாக்ஸ் போடுற அதிகாரத்தை அரசாங்கம் பாஸ் பண்ணிடுச்சு. இந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அதான் நீங்க எடுத்து போய் சொல்லணும். எல்லாரும் இஷ்டத்துக்கு இப்போ ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாக்குறது உங்களுக்கு சிம்பிளா இருக்கு. வெகு சீக்கிரம் அரசாங்கம் ஒரு நோட்டிபிகேஷனை போட்டு இனிமே சட்டம் போட வேண்டாம், சட்டம் பாஸ் ஆயிருச்சு. இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கு ஒரு டாக்ஸ் போடலாம். நீங்க 10 ரூபாய் யாருக்கா பே பண்றீங்கன்னா 1 ரூபாய் டாக்ஸ் கவர்மெண்ட் போட்டாலும் போட்டு. அதான் நீங்க இஷ்டத்துக்கு என்னமா உங்களுக்கு ஜிபே பண்ற, அது பண்ற, இது பண்ற எல்லாம் நினைச்சுக்கிறீங்க. எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. கன்வீனியன்ஸ் தான். ஆனா அதற்கும் டாக்ஸ் பண்றதுக்கு அரசாங்கம் வழிவகுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் சட்டம் ஒன்று தான். 2 வருஷத்துக்குள்ள நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணாட்டி அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் போகணும். இதெல்லாம் என்னன்னா இந்த பழங்குடியினர், இந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட சமுதாயங்கள், ரொம்ப தூரத்துல இருக்கவங்களுக்கு பெரிய இன்கன்வீனியன்ஸ் வரும் எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லலாம் இருந்தோம். ஆனா டிபேட்டே நடக்கல. டிபேட்டே நடக்காம இந்த பில் எல்லாம் பாஸ் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பேங்கர்ஸ் எவிடன்ஸ் புக், வக்கீல் இங்க நிறைய வழக்கறிஞர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அது ஜட்ஜஸோட கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 34ல இருந்து 38 4 ஜட்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல. இது எப்படி பண்ணிருக்கணும், லா பாஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். ஆனா ஆர்டினன்ஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தாங்க. தெளிவா தெரிஞ்சுங்க. ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா 6 மாசத்துல சட்டம் ஆகும். அவங்க ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணிட்டு ஜட்ஜோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய ஹைரார்கியை பார்த்து, அவங்களுக்கு தெரிஞ்சுங்க பிஜேபி பத்தி யார் யார் எந்தெந்த நேரத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகணும் என்பதை இன்னைக்கே கணிச்சு அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் யோசிச்சதே கிடையாது. நாங்க கண்டிப்பா யோசிக்கல. அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு யாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும், 5 வருஷம் கழிச்சு யாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகணும்ன்றத ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி கோர்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக அந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்ல அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. மெயினா இந்த எக்ஸாமினேஷன் லீக்குக்காக ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்காக சட்டம். அந்த பேரே வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். அந்த பில்லை நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா லீக்கை தடுக்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. அது என்ன எழுதி இருக்குன்னா, லீக் ஆச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் யார் குற்றவாளிகளோ அவங்களுக்கு அதிக தண்டனை கொடுப்போம், ஃபைன் போடுவோம் தான் இருக்க முடிய. லீக்கை எப்படி தடுக்கிறதுன்னு இல்ல. லீக்கை தடுக்கணும்னா இந்த என்டிஏ ஒழுங்குபடுத்தணும். இந்த என்டிஏ ஒழுங்குபடுத்தணும்னா அதற்கு பர்சனல் வேணும். இன்னைக்கு எல்லாமே அவுட் சோர்சிங்ல போகுது. நான் சொன்ன மாதிரி இனோவேட்டிவ் வியூ போய் படிச்சு பாருங்க, நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. இனோவேட்டிவ் வியூ ஒரே கம்பெனிக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான தேர்வுகளை நடத்துகின்ற ஒரு தனியார் நிறுவனம், அரசாங்கம் இல்லையே. நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஏதோ எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம். ஆக்சுவலா எக்ஸாம் எழுதுறது, கொஸ்டின் பேப்பர் செட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் பண்றது ஒரே ஒரு கம்பெனி, இனோவேட்டிவ் வியூ. எழுதி கொடுக்குற அந்த கம்பெனிக்கு கண்டிப்பா அந்த ஆளுங்கட்சிக்கு ஏதாவது தொடர்பு கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து அது விவாதம் நடந்துச்சு. ஆனா அந்த சட்டம் யூஸ்லெஸ். லீக் தடுக்கிறதுக்கு அந்த சட்டத்துல ஒண்ணும் கிடையாது. லீக் ஆனா அதற்கு என்ன தண்டனை? இட் இஸ் ஒன்லி a punitive bill, not a preventive bill. உங்களுக்கே தெரியும் punitive என்ன? ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தண்டனை, சம்பவத்தை தடுப்பதற்காக பிரிவென்டிவாக அந்த பில்லுல எதுவுமே கிடையாது. அந்த பில்லை பாஸ் பண்றாங்க. நம்ம சொல்றோம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கல்லூரிகளுக்கு நீங்க வந்து தேர்வு நடத்தணும்ன்றதான் நம்ம பொசிஷன். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த கவர்மெண்ட் என்னன்னா எல்லாமே ஒன் நேஷன் ஒன் அர்த்தம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் இது எல்லாத்தையுமே வந்து உரிமைப்படுத்துவது. நம்மளுடைய இயக்கங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வேறுபாடுனா, we believe in unity in diversity. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையில நாம் ஒற்றுமையை காண்கிறோம். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா யூனிஃபார்மிட்டி இஸ் யூனிட்டி நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்னாக்குனா தான் யூனிட்டி வரும். அதனாலதான் எல்லா எக்ஸாமையும் நடத்துறாங்க. இதுல என்ன வேடிக்கைனா, நீங்க ஒரே ஒரு எக்ஸாம் நடத்துறா ஒரு இடத்துல லீக் ஆச்சுனாவே இந்தியாவே பாதிக்கும். இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த சொல்லிட்டீங்கன்னா 30 எக்ஸாம் நடந்திருக்கும். கரெக்டா? 30 எக்ஸாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல லீக் ஆயிருந்தா இன்னொரு ஸ்டேட்டை பாதிச்சிருக்காரு. இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க எல்லா மெடிக்கல் காலேஜ் எக்ஸாமையும் ஒரே எக்ஸாம் ஆக்கி ஒரே லீக் ஆகிறதுனால அந்த பிரச்சனை வருது. ஏன் லீக் வருது? ஏன்னா டியூஷன் மார்க்கெட் அவ்வளவு பெருசு. இந்த டியூஷன் சென்டர்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்காக அவங்க என்ன தவணை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றதுக்கு, அதை எடுத்து அவங்க மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயார் பண்றாங்க.
இந்த டியூஷன் மார்க்கெட் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தான், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட டியூஷன் மார்க்கெட் பெருசா இருக்கிறதுனால தான், அதனாலதான் இந்த ஊழலே நடக்குது. அந்தந்த மாநிலத்தில் நடந்தாலும் அங்க தப்பு நடக்கல நான் சொல்லல, மாநிலத்துல தப்பு நடக்கல நான் சொல்ல மாட்டேன். தப்பு நடந்தாலும் இன்னொரு மாநிலத்தை பாதிக்காது இல்ல. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாம் நடக்கு, ஆந்திராவில் ஒரு எக்ஸாம் நடக்கு, கர்நாடகாவில் எக்ஸாம் நடக்கு, உத்தரப்பிரதேசம் நடக்கு. உத்தரப்பிரதேசத்துல லீக் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு எக்ஸாம் பாதிக்காது. ஒரே நாடு ஒரே இது சொல்றதுனாலதான், ஒரே நாடு ஒரே எக்ஸாம் வைக்கிறதுனால அந்த பிரச்சனையே வருது. இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க, ஸ்மால் என்டர்பிரைசஸ் பில்ல பண்ணாங்க. அது வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நிறைய டைம் லாக் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் நேஷனல் இன்சல்ட்ஸ் சொல்றாங்க. தம்பியும் வைக்கும் அவரும் பேசினாங்க. ஜனகணமனுக்கு தேசிய கீதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேசிய பாடலான வந்தே மாதத்துக்கு கொடுக்க வேண்டும் சட்டம். அது எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. ஜனகணமனுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்தே மாதத்துக்கு கொடுக்கணும். கருத்து வேறுபாடு எதுல இருக்குன்னா, அதுல வந்து 6 ஸ்டான்ஸாவை பாடணும்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி 1937 காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி, அந்த காலத்துல காங்கிரஸ் உடைய காரிய கமிட்டி தான் இந்தியா பார்லிமெண்ட் மாதிரி. இந்தியாவோட மூத்த தலைவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பண்டிட் இவர் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரும் கூடி இன்னைக்கு இருக்கிற இந்தியா சூழல்ல இந்த 2 ஸ்டான்ஸாவை பாடினாவே எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். அதுக்கு மேல பாட வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த அது காரணத்துக்காக தான் அவங்க 2ஓட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப இவங்க 6ஐயும் கொண்டு வந்திருக்காங்க. 6ஐயும் இப்ப சட்டமாயிருச்சு. அரசாங்க விழா, குறிப்பாக மத்திய அரசாங்க விழால 6ஐயும் பாடி ஆக வேண்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிருக்குன்னா, நாங்க நடத்தும் விழாவில் 2 மட்டும் தான் பாடுவோன்னு. கேரளாவில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 தான் பாடுவோம்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் அதை பத்தி இன்னும் பேசல. அதை பத்தி தீர்மானம் போடுறாங்களா இல்லையான்னு தெரியல. நாங்க திருப்பி சொல்றோம், எங்களுடைய தேச பக்தியை பத்தியோ எங்க இந்த நாட்டு பக்தியை பத்தியோ யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். எங்களை பத்தி கேள்வி கேட்கணும். நாங்க வந்தே மாதத்துக்கு முழு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் 1937 மகாத்மா காந்தி அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், வல்லபாய் பட்டேல் அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எடுத்த முடிவு, சிந்தித்து எடுத்த முடிவை நாங்கள் மதிக்கின்றோம், வந்தே மாதத்திலையும் போற்றுகிறோம் என்பது தெளிவாக இருக்கு. இந்த செய்தியெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் சொல்லணும். அதுக்குதான் இந்த மீட்டிங். இந்த மீட்டிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா எடுத்துட்டு போய் சொல்லணும். டீலிமிட்டேஷனை பத்தி சொன்னாங்க. நானும் 2-3 வார்த்தை மட்டும் டீலிமிட்டேஷனோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒன் மேன் ஒன் ஓட்டெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், முழுமையா கரெக்ட் தான். ஆனா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரேட்ல பாப்புலேஷன் மாறிட்டே போகுது. இப்ப இன்னைக்கு ஜனத்தொகை அடிப்படையில பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறைஞ்சு. இப்ப வந்து 1971 அடிப்படையில தான் இங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்ணயம் பண்றோம். அதை இந்திரா காந்தி முழுமையாக உணர்ந்து அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இந்த வாஜ்பாயும் அதை உணர்ந்து தான் ஃப்ரீஸ் பண்ணாரு. ஆனா இதை மாத்தி இப்ப எடுக்கின்ற சென்சஸ் படி, இப்ப கடைசியா எடுத்த சென்சஸ் 2011 அந்த பேசிஸ்ல பண்ணீங்கன்னா வட இந்தியாவுக்கு கூடும், தென்னிந்தியாவுக்கு குறையும். 2026 இப்போ சென்சஸ் எடுக்கிறாங்க. இந்த பேசிஸ்ல பண்ணாலும் வட இந்தியாவுக்கு கூடும், தென்னிந்தியாவுக்கு குறையும். ஏன்? நமக்கு தான் சொன்னாங்க, நாம் 20 நமக்கு 20, நாம் 20 நமக்கு 1. எல்லா பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லா லாரிக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. இங்க ஜனத்தொகை குறைஞ்சிருச்சு. அங்க படிச்சானா இல்லையா தெரியாது, வட இந்தியாவில அதை படிக்கல போல இருக்கு. பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன எழுதி இருக்கு, ஆனா ஜனத்தொகை கூடிட்டே போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, நீ அரசாங்க திட்டத்தை ஃபாலோ பண்ண உனக்கு கம்மியாக்குவோம் பிரதிநிதிய, உனக்கு அரசாங்க திட்டத்தை ஃபாலோ பண்ணாத உனக்கு இன்சென்டிவா கூட்டுவோம். இது நியாயமா இருக்கா? உங்களுக்கே இது லாஜிக்கலா படுதா? ஒன் மேன் ஒன் வாட் பிரின்சிபல் நான் ஏத்துக்கிறேன். ஆனா கவர்மெண்ட் பாலிசி வந்து ரெடியூஸ் த பாப்புலேஷன். அதை ஃபாலோ பண்ண ஸ்டேட்டுக்கு அது கம்மி பிரதிநிதித்துவம், அதை ஃபாலோ பண்ணாத ஸ்டேட்டுக்கு கூட்டி கொடுக்குறேன். இது ஒத்துக்குவியா? இது லாஜிக்கலா இருக்கா? இல்ல. அதனால நாங்க வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல நீங்க வந்து இப்ப டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். சொன்ன மாதிரி இந்த மகளிர் இடஒதுக்கீடு இது முடிச்சு போடுறாங்க. அது ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சு. விமனுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. இது பார்லிமெண்ட்ல 1/3 கொடுத்தாச்சு. அது பில் பாஸ் ஆயிடுச்சு. அது கொடுக்கலன்னா இன்னைக்கே கொடுத்துக்கலாம். இப்ப நடக்கிற தேர்தலே கொடுக்கலாம். 543 181 தொகுதி நல்லா கொடுத்துருங்க. சிவகங்கையும் திருச்சி முதல்ல மகளிர் கொடுத்துருங்க. உங்களுக்கு சொல்லல சார், லஞ்ச் கொடுக்க மாட்டாரு, கொடுத்துருங்க. வேணும்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த பார்லிமெண்டரி தொகுதியை பாப்புலேஷன் படி மாத்தினீங்கன்னா நாங்க வஞ்சிக்க போடுவோம். அதை எப்படி ஏத்துக்கிறது? ஏற்கனவே நம்ம குரல் அங்க ஒலிக்கிறது இல்ல, ஏற்கனவே வேற அவுட் நம்பர். இதுல நம்மளுடைய ரேஷாவிய குறைச்சிட்டீங்கன்னா என்ன பண்றது சொல்ல. இதுக்காக தான் இங்க இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏப்ரல் மாசம் ஒரு ஸ்பெஷல் செஷன் கொண்டு வந்தாங்க. அதுவே விசித்திரமான செஷன். 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது. அந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும் போது 2 நாள் செஷனை வச்சு அந்த இது நடத்துனாங்க. அதை நடத்தும் போது அதை வந்து எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டோம். 2/3 மெஜாரிட்டி கிடைக்கல. இப்ப திருப்பி விஷமமா அவர் கொண்டு வர பாக்குறாங்க. அதுல கொண்டு வரதெல்லாம் இங்க இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த வகையில போய் சிக்குது. அது என்னன்னு சிக்குதுன்னா, எல்லாரும்
திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏன் நான் சொல்றது, அவங்களுடைய தாத்தாவும் காங்கிரஸ்காரர் தான் இருந்திருப்பாரு. தெலுங்கு தேசம் அந்த வலையில சிக்கிடுச்சு. தெலுங்கு தேசம் அந்த வலையில சிக்கிடுச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 50% எல்லாருக்கும் ஈக்குவலா கூட்டினாக்க அது ஃபேர் தானே. அவருக்கும் 50% கூட்டுறாங்க, நமக்கும் 50% கூட்டுறாங்க, நமக்கு பிரதிநிதிகள் நிறைய வர போறாங்களே, இதுல என்ன குறைஞ்சு போச்சு? அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன குறைஞ்சு போச்சுன்னு சொல்றேன். இப்ப நமக்கும் யூபிக்கும் 40 சீட் வித்தியாசம். நம்ம 40, தமிழ்நாடு 39, பாண்டிச்சேரி ஒரு யூனிட்டா வச்சுக்கோம். உத்தரப்பிரதேசம் 80, நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் 40. நமக்கு 50% கூட்டி அவங்களுக்கு 50% கூட்டினாங்க, நம்ம 60க்கு போவோம், 120க்கு போயிடுவாங்க. இப்ப நம்மளே கிரிக்கெட் ஆடுறோம்னு வச்சுக்கோம். நான் ஒரு டீம்ல இருக்கேன், நீங்க ஒரு டீம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு டீம்ல இருக்காரு, நான் 10 ரன் அடிக்கிறேன், அவர் 20 ரன் அடிக்கிறாரு, நான் 10 ரன்ல தோத்து போயிடுறேன். அவர்கிட்ட எனக்கும் 50% கூட்டுறாங்க, அவருக்கு 50% கூட்டுறாங்க, எனக்கு 15 ரன் ஆயிடும், அவருக்கு 30 ரன் ஆயிடும். என்ன வித்தியாசம் நமக்கு 2 பேருக்கும்? 15. போன மேட்ச்ல 10, இந்த மேட்ச்ல 15. அதான் அந்த வித்தியாசம் கூடிக்கிட்டே போகும். நமக்கும் வட இந்தியாவுக்கு வித்தியாசம் கூடிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுங்க, 543 பேர் இருக்கிற சபையிலே பேசுறதுக்கு நேரம் காணும். நான் கூட வேடிக்கையா சொன்னேன், 7 வருஷமா இருக்கிறேன் பார்லிமெண்ட்ல, அந்த ஸ்பீக்கர் என்ன கீர்த்தி தான் கூப்பிட்டு என் பேரே கூட சொல்ல தெரியல, என் பேரே முழுசா தெரியாது, அவங்க பேரும் தெரியும், 3/4 பேர் இல்ல 850 பேர் உட்காந்துட்டாங்க, யாரு பேர் தெரியும் அவருக்கு? யாரு பேர் தெரியும் அங்க இருக்கு? அதனால நிறைய இது எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் வளரும் நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். பல பேர் கூடிட்டாக்க அங்க விவாதமே நடக்காது. இந்த பார்லிமெண்ட் எதுக்கு? மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பில்ல விவாதிக்கிறதுக்கு, எக்ஸாமினேஷன் பில்ல விவாதிக்கிறதுக்கு, FCRA பில்ல விவாதிக்கிறதுக்கு தான் அனுப்புறீங்க. பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. எங்களையும் வார்டு கவுன்சிலரையும் எம்பியும் வித்தியாசமே பாக்குறது இல்லை. எனக்கு கூட ராத்திரி எல்லாம் போன் வரும், கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது நான் கேட்பேன். என்னென்ன போன் வருது, போன் எல்லாம் வரத வச்சு நானே ஒரு ரீல்ஸ் போடலான்னு இருக்கேன். எனக்கு வர போன் கால வச்சு ஒரு ரீல்ஸ் போடலான்னு இருக்கேன். நாய் கடிச்சிருச்சு, அது நிறுத்தவே முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும். நானும் பேசி பாருங்க. அதனால எங்களுடைய பர்பஸ் என்ன? பல பேருக்கு எம்பியோட பர்பஸே தெரிய மாட்டேங்குது. தொகுதிக்குள்ள சுத்தல, எங்களை நேர்ல பாக்கல, அதுதான் எம்பியோட பர்பஸ் நினைக்கிறேன். எம்பியோட பர்பஸ் அது கிடையாது. எம்பியோட பர்பஸ் தொகுதி மக்கள், மாநில உரிமைகள், இதெல்லாம் பத்தி பார்லிமெண்ட்ல பேசணும், அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்கிட்டு வரணும், சட்டத்தை பத்தி பேசணும். டிபேட்டிங் ஹவுஸ், அந்த டிபேட்டிங் ஹவுஸ் 850 பேர் இருந்தாங்கன்னா என்ன டிபேட் பண்ணுவீங்க? என்ன குவாலிட்டி இருக்கும்? குவாலிட்டியே இருக்காது. சும்மா கூடி அவர் சொன்ன மாதிரி சைனீஸ் காங்கிரஸ் மாதிரி கூடி மேஜையை கட்டிட்டு வருஷத்துக்கு 2 தடவை கூடும், 2000 பேர் இருப்பாங்க, தட்டிட்டு போறோம். அதனால எஃபெக்டிவ் ஹவுஸா இருக்கணும்னா அது 543 தான் இருக்கணும். அதுக்குதான் தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். நாம எல்லா கட்சியும் தெளிவா இருக்கோம். 543 39 பேர் இருக்கணும். அதை தவிர மாத்தினாக்க தமிழ்நாடு உரிமைகள் பறிக்கப்படும் என்பது தெளிவா இருக்கு. இந்த செய்தியெல்லாம் நீங்க உள்வாங்கி கொண்டு நீங்க பொதுமக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இது எவ்வளவு அஃபெக்ட் ஆகும், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகும். FCRA பில் பத்தி நிறைய சொல்லிட்டாங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. அது எப்படி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்? இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பில் எப்படி அஃபெக்ட் ஆகும்? எப்படி இந்த NTA எக்ஸாமே ஒழுங்கா நடத்தாம எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்றான், அதனால நமக்கு எவ்வளவு பாதிப்பு, எதுக்கு எப்படி இந்த டீலிமிட்டேஷன் எப்படி எஃபெக்ட் ஆகும்? இந்த 50% கூட்டுறதுன்றது மேலோட்டமா பாக்குறதுக்கு ரேஷியோ கரெக்டா இருந்தாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு இன்எஃபெக்டிவ் பார்லிமெண்ட் ஆயிடும். நமக்கும் யூபிக்கும் வித்தியாசம் பெருசாயிடும். இந்த செய்திகளை நீங்க உள்வாங்கி கொண்டு நீங்க போய் சொல்லணும். உங்க முதல்ல உங்க வீட்டுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க உங்க கூட பேசும்பொழுது, வாய்வழி செய்தியாக நல்ல விஷயத்தில் கூடும் பொழுது, உங்களுடைய உறவினர்களை பார்க்கும் போது, கிராமத்துக்கு செல்லும் பொழுது இதை கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். பார்லிமெண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்ட் உங்களுக்கு லைஃப் அஃபெக்ட் பண்ணுது. அதுல என்னென்ன நடக்குது, என்னென்ன பாதகங்கள் இருக்கு, இந்த அரசாங்கத்தால், இந்த பாஜக அரசாங்கத்தால் எல்லா பவரையும் தங்கக்குள்ள உறிஞ்சி வச்சுக்கிட்டு மாநில உரிமைகளை எப்படி நசுக்கிறார்கள், சிறுபான்மை மக்களோட உரிமைகளை எப்படி நசுக்கிறார்கள், மாணவர்கள் உரிமைகளை எப்படி நசுக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டு உங்களை எல்லாம் சந்தித்து எங்களால் முடிந்த அளவுக்கு இந்த குறுகிய காலத்தில் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.